நம்ம இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே என்கிட்ட வந்து வெட்டி வேரை பற்றி கேட்குறீங்க. அது வெட்டி வேறு பிஸ்னஸ் வந்து பண்ணலாமா, இல்லைட்டனா அது நமக்கு ப்ராஃபிட் தருமா, அந்த மாதிரி கேட்குறீங்க. 10 சென்ட் நிலத்துல 1 லட்சம் முதலீட்டுல வெட்டி வேறு விவசாயம் பண்றது மூலியமா 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். என்னோட கருத்து வந்து என்னன்னா, வெட்டி வேறு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி ஒரு ஃபார்மர் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபார்மர் கண்டிப்பாக வெட்டி வேறு பண்ணுவார். அந்த ஃபார்மரை போய் மீட் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி வெட்டி வேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஓபன் பண்ணி காட்ட போறோம். இந்த பிளான்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி கிளைமேட் வந்து சூட்டபிள் ஆகும், எவ்வளோ தண்ணி விடணும், இந்த பிளான்ட் எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணும், கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணுமா, அதிக அளவில் அப்சர்வ் பண்ணுமா, இல்லைன்னா என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், ஆர்கானிக் தான் கொடுக்கலாமா, இல்லைன்னா இன்ஆர்கானிக் தான் கொடுக்கணுமா, எந்தெந்த மாதிரி கொடுக்கணும், பிளான்ட்டை எப்படி பராமரிக்கிறது, பிளான்டோட லைஃப் டைம் வந்து 1 இயரில் பிளான்ட் எவ்வளோ கேஜ் வரும், அது எல்லாமே அவரோட சூழ்நிலையில் அங்கே பண்ணுறாரா அப்படின்னு போய் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அவர்கிட்ட மட்டும் கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு மினிமம் 3 ஃபார்மரை மீட் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் அந்த ஃபார்மரை நீங்கள் எப்படி மீட் பண்ணுன்னா, நீங்கள் வெட்டிவேர் பிஸ்னஸுக்காண்டி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுவீங்க. அந்த கம்பெனி மூலிமா வரக்கூடிய ஃபார்மரை வந்து தயவு செஞ்சு மீட் பண்ணாதீங்க. நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஃபார்மர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ் யார்கிட்டையாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு அவங்க ஃபார்முக்கு டைரெக்டாக போங்க. தயவு செஞ்சு கம்பெனி மூலம் சக்சஷன் பண்ணுற ஒரு ஃபார்மரை வந்து போய் மீட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்து கம்பெனிக்கு ஃபேவராக வந்து நிறைய பேச அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் வெட்டிவேர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக ஏதாவது உங்களோட கான்டாக்டு அப்படியே சரௌண்டிங்கில் கண்டிப்பாக யாராவது பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் அதை தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 ஃபார்மர் 3 ஃபார்மர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. வெட்டிவேர் பண்ணுற ஃபார்மரு இல்லைன்னா பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், பண்ணி இல்லைன்னா சக்ஸஸ் ஆகிருக்கலாம். என்னை பொறுத்தளவில் நீங்கள் வெட்டிவேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யாராவது இந்த மாதிரி ஒரு ஃபார்மர் போய் மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வெட்டிவேர் பிஸ்னஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. யாருமே விவசாயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறத சொல்லவே மாட்டேங்காங்க, லாபத்தை மட்டும்தான் சொல்றாங்க. 10 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க விவசாயத்தை பொறுத்தவரை இன்னொரு பக்கங்கிறது கண்டிப்பாக ஃபெயிலியர். கிட்டத்தட்ட 60% 70% வந்து ஃபெயிலியர்ல தான் விவசாயம் போய்கிட்டு இருக்கு. வெட்டி வேர்ல வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே வெற்றி அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிசர்ச் டீப்பாக ஒரு 1 மந்த் 2 மந்த் நல்லா ரிசர்ச் பண்ணி ஆரம்பிங்க. ஏன்னா இது அதிகமான டிமாண்டில் போதா, அதிகமான காசு கொடுத்து எடுக்கிறாங்களா, 5 சென்டில் 5 லட்சம் எடுக்க முடியுமா, 5 சென்ட்டுக்கு ஒரே 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானதா, ஏன்னா ஸ்டார்டிங் தான் அந்த 1 லட்சம், அதுக்கடுத்து என்னென்ன பராமரிப்புக்கு எவ்வளோ செலவாகும் எதுவுமே நமக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்லா ஆர்என்டி பண்ணுங்கள், நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இந்த வெட்டிவேர் பிஸ்னஸில் இறங்குறது ரொம்ப நல்லதுன்னு என்னோட கருத்து. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.